ஒரு காலத்தில் கொளுத்தும் வெயிலின் கீழ் தர்மபால் என்ற கடினமாக உழைக்கும் ஒரு விவசாயி தனது வறண்ட நிலத்தின் அருகே நின்றார். அவரின் முகம் முழுவதும் வியர்வையால் நனைந்திருந்தது. ஆனாலும் அவர் கைவிடவில்லை. மழை இல்லாத காரணத்தால் இந்த வருடம் முழுவதும் அவருக்கு கடுமையாக இருந்தது. அவரது வயல் இறந்து கொண்டிருந்தது. அவரது நம்பிக்கையும் அப்படித்தான் இருந்தது. அவரது நிலம் வெறும் மண் அல்ல, அது அவருடைய பெருமை, அவருடைய கனவுகள் மற்றும் அவருடைய குடும்பங்களின் எதிர்காலம். ஆனால் தண்ணீர் இல்லாமல் எல்லாம் தொலைந்து போனது போல் தோன்றியது. ஒரு நாள் காலை தனது வயலுக்கு அருகில் நடந்து செல்லும் போது திடீரென்று தனது நிலத்திற்கு மிக அருகில் ஒரு பழைய ஆனால் ஆழமான கிணறு இருப்பதை கவனிக்கிறார். அது கடவுள் கொடுத்த பரிசு மாதிரி இருந்தது. அவன் கண்கள் பிரகாசித்தன. இப்போது என் பயிர்கள் வாழத் தொடங்கும். அவன் வீட்டிற்கு ஓடிப்போய் தனது மனைவி ராதாவிடம், கடவுள் நமக்கு ஒரு வழியை காட்டிவிட்டார் என்று சொன்னான். வயலுக்கு அருகில் ஒரு கிணற்றை கண்டேன். இப்போது நமக்கு தண்ணீர் கிடைக்கும். மறுநாள் காலையில் தர்மபால் மகிழ்ச்சியுடன் தனது வாளியை கிணற்றுக்கு எடுத்துச் சென்றான். ஆனால் ஒரு கூர்மையான குரல் அவனை தண்ணீர் எடுக்க விடாமல் தடுத்தது. நிறுத்து, அது எனக்கு சொந்தமானது என்று பெருமை மிக்க தந்திரம் கொண்ட சந்திரன் என்பவன் சொன்னான். உனக்கு தண்ணீர் வேண்டுமென்றால் நீ கிணற்றை வாங்கு, எதுவும் இலவசமாக கிடைக்காது. தர்மபால் அமைதியாக நின்றான். நான் இப்போது கிணற்றை வாங்கினால் என் நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று அவர் யோசித்தார். அவர்கள் ஒரு பெரிய விலைக்கு ஒப்புக்கொண்டனர். தர்மபாலிடம் அவ்வளவு பணம் இல்லை. ஆனால் அவர் அதை மறுநாளுக்குள் கொண்டு வருவதாக உறுதியளித்தார். அவர் வீட்டிற்கு விரைந்து சென்றார். நண்பர்களிடமிருந்து கடன் வாங்கி மனைவியின் நகைகளையும் வைத்து மகனின் பள்ளிக்காக சேமித்து வைத்தவைகளையும் எடுத்து நாளை காலைக்குள் பணத்தை சேர்த்து கொண்டார். அந்த பணத்தை சந்திரனிடம் கொடுத்தார். கிணறு சட்டப்படி தர்மபாலுக்கு சொந்தமாகியது. அவர் மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்து தண்ணீர் எடுக்க தொடங்கினார். ஆனால் லால் அங்கு மீண்டும் வந்தார். நான் உனக்கு கிணற்றை தான் விற்றேன், தண்ணீரை அல்ல. தண்ணீர் இன்னும் என்னுடையது. தர்மபால் அதிர்ச்சியடைந்தார். மனம் உடைந்து நீதி கேட்க மன்னர் அக்பரின் அரசவைக்கு சென்றார். மன்னர் அவரது கதையை கேட்டு சந்திரனை அழைத்தார். நான் கிணற்றை விற்றேன், தண்ணீரை அல்ல என்று சந்திரன் கூறினார். ராஜா குழப்பமடைந்தார். அதனால் அவர் தனது அமைச்சர் பீர்பாலை அழைத்தார். பீர்பால் எல்லாவற்றையும் கேட்டு புன்னகைத்து சந்திரனிடம் சொன்னார், சரி, கிணறு தர்மபாலுடையது, தண்ணீர் உங்களுடையது என்றால் தர்மபாலுடைய கிணற்றிலிருந்து உங்களுடைய தண்ணீரை இப்போதே அகற்றுங்கள். உங்களுடைய தண்ணீரை வேறொருவருடைய சொத்தில் வைத்திருக்க முடியாது என்று பீர்பால் கூற அரசவை முழுவதும் சிரிப்பு வெடித்தது. சந்திரனின் தந்திரம் தோல்வியடைந்தது. புத்திசாலியாக இருப்பது தவறல்ல, ஆனால் ஆதரவற்றவர்களை ஏமாற்ற அதை பயன்படுத்துவது பாவம் என்றும் பீர்பால் கூறினார். தந்திரங்கள் ஒருமுறை வெல்லலாம், ஆனால் எப்போதும் இல்லை. உண்மையும் ஞானமும் எப்போதும் வெல்லும். சந்திரன் கருணையுடன் மன்னிப்பு கேட்டார். தர்மபால் மன்னர் அக்பரின் ஞானத்தையும் நேர்மையையும் பாராட்டினார். சந்திரன் ஏமாற்றியதற்கு தண்டனையும் வழங்கினார். இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது, அவர்கள் புத்திசாலித்தனத்தை கொண்டு வருவது மோசமானதல்ல, ஆனால் மற்றவர்களை காயப்படுத்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவது தவறு. மற்றவர்களின் ஞானத்தை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்கள் பொய்கள் ஒருமுறை வேலை செய்யலாம், ஆனால் உண்மை எப்போதும் அதன் வழியை கண்டுபிடிக்கும்.